இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 14 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது சோதம் குமாராவிலே லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி 2 பெண் குழந்தைகள். அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், அது பாதுகாப்பற்ற பட்டணம் கூட. அங்குதான் லோத்து இருக்கிறார். ஆனா அவருடைய உறவினராக ஆபிரகாம் வேறொரு இடத்தில் இருக்கிறார். சோதம் குமாரனுடைய ராஜாக்கள் அங்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் மற்ற ராஜாக்கள் கூட்டம் கூடி யுத்தம் பண்ணி அங்க இருக்க எல்லோரையும் சிறைப்பிடித்து சென்று விடுகிறார்கள். ஏன் பொருட்களை கூட கொள்ளையடித்துக் கொண்டு போய் விடுகிறார்கள். அதிலே லோத்தின் குடும்பமும் மாட்டிக்கொள்கிறது. அவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாமே போயிடுச்சு. இதை ஆபிரகாம் ஒருத்தன் வந்து சொல்லுகிறான். கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தன்னோடு உள்ள ஜனங்களை, வேலைக்கால் எல்லாத்துக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவர்களை கூட்டிட்டு போய் அங்கு யுத்தம் பண்ணுகிறார். பாருங்கள், யுத்தம் பண்ணி அழகாக எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். அதை தான் இந்த வசனம் சொல்கிறது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டாராம். லோத்துடைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் திருப்பி கொண்டு வருகிறார். அதோடு மட்டுமல்ல, லோத்தனுடைய மனைவி, பிள்ளைகள், ஜனங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கையில் இருந்த அந்த எதிரி ராஜாக்களுடைய கைகளில் இருந்து அவங்களை விடுவித்து கொண்டு வந்து பத்திரமாய் சேர்க்கிறார். பாருங்கள், எவ்வளவு அழகாய் ஆண்டவர் ஆபிரகாம் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் அந்த இடத்துல லோத்து திரும்ப பெற்றுக் கொள்ள முடிகிறது. இதுதான் கர்த்தருடைய கிருபை. லோத்தின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினால் கர்த்தர் ஆபிரகாம் மூலமா அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால், ஆண்டவருடைய நடத்தல் இருக்குமானால், ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக் கொடுப்பார். இழக்க நேரிடலாம், தொலைக்க நேரிடலாம், அல்லது நம்மை விட்டு எடுபட்டு போகலாம், அல்லது மற்றவர்கள் பறித்து கொண்டு போகலாம். என் தேவன் திரும்ப அவரே நம்ம கையில கிடைக்கும்படியாய் எந்த விதத்திலும் அவர் உதவி செய்ய முடியும். அதுதான் உண்மை, நமக்கு செய்து கொடுப்பார். ஒரு அருமையான சகோதரி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். கணவனுக்கு அது பிடிக்கவில்லை. இதனால் வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருந்தா, ஆனாலும் அடி உத வாங்கினாலும் ஆண்டவரை தேடிக்கொண்டு ஆலயத்திற்கு போவார்கள். ஒரு நாள் அது ஒரு ரிட்ரீட்க்கு போக வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீ போக கூடாதுன்னு சொல்லும் போது, இல்லை நான் போவேன்னு சொல்லும் பொழுது கணவனுக்கு கோபம் வந்து நீ எப்படியும் போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. உடனே இந்த அம்மாவும் போயிட்டாங்க. கணவன் வீட்டுக்கு வந்தார். ஒய்ஃப் இல்லைன்னு தெரிந்த உடனே கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி பேக் ரெடி பண்ணி கொண்டு கதவை பூட்டிட்டு, கோபத்துல நீ இந்த வீட்டுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஏரி இருந்த அந்த சாவி கொத்த வீட்டிலுடைய மெயின் கீ எல்லாத்தையும் தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு போயிட்டாரு. இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சு திருப்பி இந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது, சரி வீட்டுக்கு போலான்னு வராங்க. வரும்போது தாம் கணவனுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அதோ பூட்டி இருக்குது. இவங்கிட்ட சாவி கிடையாது. சரி என்ன பண்ண, பக்கத்துல எங்க போயிருப்பாங்க, வந்துருவாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல ஒரு பாத்திரத்தையும் கத்தியும் வாங்கி மீனை கிளீன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிளீன் பண்ண உடனே எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த மீன் வயிற்றுல இருந்து ஒரு சாவி கொத்து வருது. எப்படி அது நம்ம வீட்டு சாவி மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது மீன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பக்கத்து வீட்டுல தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சாவியை போட்டு நம்ம வீட்டு சாவி தான் கண்டுபிடிச்சு வீட்டை திறந்து உள்ள போயிட்டாங்க. வீட்டுல சோற பொங்கி குழம்பு வச்சு எல்லாம் ரெடியா இருக்குது. இந்த கணவன் என்ன பண்ணாரு, இப்ப வீட்டெல்லாம் பூட்டிட்டு வந்துட்டோம், வெளியே தான் கிடக்கணும், அல்லது பூட்டை என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு திருப்பி கொஞ்சம் தூரம் பார்த்தா வீடு திறந்து இருக்குது. இவர் கோபம், வீட்டு பூட்டை உடைச்சிருப்பாப்ல, போய் சண்டை போடணும்னு வேகமா வராது. பூட்டு உடைக்கல, சாவி அதுல இருக்குது. நான் சாவி அந்த தண்ணிக்குள்ள ஏரிக்குள்ள போட்ட, எப்படி இந்த சாவி வந்து அவருக்கும் புரியலன்னதும் சரி அமைதியா உள்ள போனாரு. அவருக்கு என்னன்ட்டு ஒன்னும் புரியல, கேட்கறதுக்கும் தயக்கம். உடனே அவங்களும் அந்த அம்மாவும் எல்லாம் வாங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி சந்தோஷமா நல்லா சுட சுட சோற போட்டு மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சாரு. 1-2 நாள் போச்சுது. இவருக்கு என்ன அந்த சந்தேகம் என்னன்றே புரியல. அவருக்கு
அதே திருப்பி திருப்பி பாக்குறாரு. நம்முடைய கீ தான், டூப்ளிகேட் கீ கிடையாது, எல்லாம் அப்படியே ஒரிஜினலா இருக்குது, பூட்டு கூட உடைக்கல, எந்த சேதமும் வரல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை வருது, இவங்க ஆலயத்துக்கு புறப்படுறாங்க. உடனே இவர் திட்டுவார், அடிப்பாருன்னு பார்த்தாங்க. இவர் அமைதியா இருக்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது பார்த்தா அவரும் சட்டை போட்டு புறப்படுறாரு. நீங்க எங்க போறீங்க? ஒன்னும் சொல்லல. இந்த அம்மா போறாங்க, இந்த அம்மா பின்னாடி அவரும் வந்துட்டு இருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா அப்படின்னா, அவங்க போய் சர்ச்சில் உட்காராங்க, அந்த அவரும் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. அங்க அப்பமும் புரியல, என்ன நடந்துட்டே தெரியலையா, ஆண்டவர் ஒருவரை மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு சர்ச் முடிஞ்ச உடனே அவரும் சத்தியத்தை கேட்கிறார். வீட்டுக்கு வந்ததும் என்ன நடந்துன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எப்படி இந்த கீ உனக்கு கிடைக்கும்போது அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எனக்கு நீங்க பூட்டிட்டு போனது தெரியாது, நான் இந்த ஏரிக்குள்ள எல்லாம் போட்டேன்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு மீனை வாங்கினேன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள நம்முடைய கீ இருந்துச்சு, அதை வச்சு நான் இந்த கதவை திறந்துட்டேன் போது அப்பதான் அவர் புரிந்து கூட, உன்னுடைய ஆண்டவர் நம்முடைய வீட்டு பூட்டை உடைச்சு அதுக்கு திருப்பி புதிய பூட்டு வாங்கணும், லாக் போடணும், அதுக்கெல்லாம் செலவாகும். அதை கூட ஆண்டவர் அனுமதிக்கல. சேதம் இல்லாம செலவு இல்லாம அதை கூட அற்புதமா செய்யும் போது நினைச்சு நான் பிரமிச்சிட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர், அதனாலதான் நான் நீ தேடுகிற வழியில நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எவ்வளவு உண்மை. ஒரு சின்ன சேதத்தை கூட ஆண்டவர் வர வைக்க மாட்டார். உண்மையா அவரை பின்பற்றணும், அவரை தேடணும்னா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்து நன்மையா மாற்றி கொடுப்பார். பொருட்கள் எல்லாம் சேதமாகிறது, உடைமைகள் எல்லாம் இழக்கிறோம், தொழில நஷ்டம் வருது, எல்லாமே கஷ்டமா இருக்குன்னா ஆண்டவரை தேடுங்க. எப்படியாவது நம்ம கையில நமக்குரியத கிடைக்கும்படியா அவர் கிரியை செய்வார், திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய காரியங்கள்ல என் பொருட்கள்ல கூட அவ்வளவு நீர் கன்சர்னாய் கவனம் உடையவராய் எங்களுக்கு காரியங்களை செய்கிறவரா இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் கூட இழப்புகளின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, நஷ்டத்தின் மத்தியில போற பிள்ளைகளுக்கு நினைவு கூறுங்க. எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை செய்தாலும் தோல்வி, எந்த முயற்சிகளும் ஒன்னும் வாய்க்க மாட்டேங்குன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணி திருப்தியா நடத்துங்கப்பா. குறைவு என்பது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரங்களிலும் நீ இருக்கக்கூடாது. நிறைவு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிறைவான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் குறைவுகளை மாற்றுவார். நம்மை விட்டு கடந்து போன அல்லது தொலைந்து போன அப்புறப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை மீண்டும் கிடைக்க செய்வார். திருப்தியா நடத்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாதையெல்லாம் நெய்யா